திரு ராம்கி ஒரே தளத்தில் வைக்கிறார் திரு சாமிநாதன். திமுக, அதிமுக, தவேகா இவங்க 3 தரப்பு தேர்தல் அறிக்கையும் ஒரே தளத்தில் வைக்கிறார். அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு அவர் சொல்றார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை இருந்தது. ஃப்ரிட்ஜ் மாதிரியான அறிவிப்புகள் வருகிற போதும், மகளிர் உரிமை தொகை அதிகரித்து சொல்லும் போதும் கூடுதலாக அது கவனம் பெற்றது அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை. இப்போ திமுகவும் அதே மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கையை சொல்றாங்க. தவேகாவோட தேர்தல் அறிக்கையும் கிட்டத்தட்ட இதை ஒட்டி வரலான்னா என்ன இம்பாக்ட் இருக்க போகுது? நண்பர் சாமிநாதன் சொன்ன கருத்தோடு உடன்படுறேன். அவர் என்ன எதுக்காக சொன்னாருங்கிறது அது கொஞ்சம் கண்டிப்பாக பார்க்கணும். என்னென்னா, இது தொடர்ந்து உங்க சொல்றதுனால ஒரு நீர்த்து போய்விட்டன. இந்த அறிவிப்புகள் எல்லாமே நீர்த்து போய்விட்டன. நீங்க பாருங்க, இதுல எல்லாமே என்ஹான்ஸ்மெண்ட் தான். 1000 ரூபா 2000 ரூபா ஆக்குறேன், 2000 3000 ஆக்குறேன். இது ஒன்று. காலை உணவு திட்டம் 10 லட்சம் மாணவர்களுக்கு 15 லட்சம் ஆக்குவேன். இது எல்லாமே என்ஹான்ஸ்மெண்ட் தான். அதனால தான் அவர் சொன்னாரு இதுல புதுசா எதுவும் இல்ல. இப்ப நம்ம வந்து ஏன் வந்து ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கவங்க கூடுதலாக வாங்க போறாங்க. இதுல வந்து நம்ம இது வந்து நம்ம சொல்லலாம், ஒரு இன்டெலெக்சுவல் லெவல்ல டிஸ்கஷன் பண்ணலாம். சாமானியனுக்கு என்னங்க அதை கொடுத்ததை என்கரேஜ் பண்றாங்க. இப்ப பெனிஃபிட்டியரியை வந்து அதிகம் பயனாளிகள் அதிகப்படுத்துறாங்க, அமௌண்ட்டை அதிகப்படுத்துறாங்க, அவ்வளவுதானே அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதனால இது வந்து தேர்தலில் உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கவே கொடுக்காது. ஃப்ரிட்ஜ் அறிவிப்பு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் அறிவித்த போது அனைவருக்கும் எல்லாருக்கும் இலவச பேருந்து சொல்லும் போது சரி, குடும்பத்துக்கு 10,000 ரூபாய், அது வந்து நேம் கூட அவர் தடுமாற்றம் தான் சொன்னார். எதுக்காக 10,000ங்கிறது பதில் இல்லை. ஆனால் இந்த சமீபத்தில் சொல்லும்போது அது உதவித்தொகை, விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவித்தொகை, அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஏன்னா நமக்கு நிதி ஆதாரம் கிடையாது, 8 லட்சம் கோடி கடன். ரெண்டாவது, இப்படி விலைவாசி உயரும் போதெல்லாம் நீங்க நிதி உதவி கொடுத்தீங்கன்னா அது விலைவாசி உயர்ந்துட்டே தான் இருக்க போகுது, இறங்க போகல. 15 ரூபா வட நிச்சயம் 10 ரூபாய்க்கு ஆக போவதே இல்லை. நீங்க சிலிண்டர்லாம் வந்தா கூட ஆக போவதில்லை. ஸோ அதுல வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஆனாலும் இந்த ஃப்ரிட்ஜ் அறிவிப்புங்கிறது பெரிய அளவில் ரீச் பண்ணுது. அதுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக்காக தான் இந்த டிஜிட்டல் கூப்பன் 8000 ரூபாய்க்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அது வந்து உண்மையிலே இந்த ஃப்ரிட்ஜா வெர்சஸ் டிஜிட்டல் கூப்பனா அப்படிங்கிற விஷயம் தான் போய் வாக்காளருக்கு போய் சென்றடைய முடிய, மற்ற நீங்க சொன்னது எல்லாமே வந்து பெரிய அளவு போய் சேராது. அதைத்தான் அவர் குறிப்பிட்டார், புதுசா இல்லைங்கன்ட்டு. ஏன்னா நீங்க இதை சொன்ன எதையுமே எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நீங்க எடப்பாடியார் நீங்க எந்த கட்சி வந்தாலும் யாரும் ஸ்டாப் பண்ண போறதில்லை. அதே போல 1000 2000 கொடுக்க போறாங்க. ஈவன் சசிகலா ராமதாஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கூட அவங்களும் இதை கொடுக்க தான் போறாங்க. ராமதாஸ் அறிவிச்சிட்டார் 3000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால யாருமே நிறுத்த போறது இல்லை. சூப்பர், இதுல என்ன புதுசா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ரெண்டாவது, இது இப்படி சொல்ல தேவையில்லைங்கிற சாமிநாதன் கருத்து. அதாவது நீங்க இதுல எல்லாம் இவ்வளவு ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. நான் வந்து பல விவாதங்கள் சொல்லியிருக்கேன். 2021 திமுக தேர்தல் அறிக்கை தான் பெஸ்ட் தேர்தல் அறிக்கை நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே. அதுதான். ஸோ அது வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இன்னும் நிச்சயமாக பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க உள்ள இஷ்யூஸ் என்ன, அதுக்கு என்ன தீர்வு என்ன, எல்லாத்தையும் அதிலே கொடுத்துருக்காங்க. இதில் நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம், அடுத்த 5 ஆண்டுக்கு இதெல்லாம் பண்ண போகிறோம்னு சொன்னாலே பெரிய அளவுக்கு அது பெரிய ரீச் ஆகும். அதை பற்றின எந்த குறிப்பும் இதில் இல்லை. ரெண்டாவது, இதை விட தாண்டி இல்ல, அதுல பண்ணாம இருந்தா தானே அப்படி சொல்லுவாங்க, நாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தானே. இல்ல, அது எல்லாம் நிச்சயம் நீங்க 99% பண்ணிட்டு சொன்னாலும் அந்த 1% இருக்கு பாத்தீங்களா, அந்த 1% கம்ப்ளீட் பண்றதுக்கு நிச்சயமாக அடுத்த 5 ஆண்டுகள் தேவை. அவங்களே சொல்றாங்க 62 ஸ்கீம்ஸ் வந்து சாத்தியமில்லாதவைங்கிறத நாங்க நிடப்பில் போட்டிருக்கோம். அதை சாத்தியமாகி கொண்டு போனாலே அது நிச்சயமா இருக்கு. அது ஒரு நல்ல வெல் டிராஃப்டட் அறிக்கை இல்ல. இப்ப இதுல விட தாண்டி இன்னொரு அறிக்கையை நாம் தமிழர் உண்மையிலே பாராட்ட வேண்டும். அவங்க நாம் தமிழருடைய தேர்தல் அறிக்கைங்கிறது அதை இஷ்யூஸ் டாக்குமெண்ட் பண்றாங்க. எங்களுடைய கொள்கை என்ன, நாங்க அடுத்த 5 ஆண்டுகள் என்ன பண்ணுவோம், 10 ஆண்டுகள் என்ன பண்ணுவோம், அதுல பல கருத்துக்கள் நம்ம ஏற்பட இல்லை. அதில் நம்ம சாத்தியமில்லாத விஷயங்கள் தான். ஆனா கம்ப்ளீட்டா டாக்குமெண்ட் போட்டு ஒரு ரோட் மேப், நெக்ஸ்ட் ஒரு 50 வருஷங்களுக்கான ஒரு ரோட் மேப் கொடுக்குறாங்க. அதுல முன்னுக்கு பின் முரணான விஷயம் இருக்கு. அன்பான சர்வாதிகாரங்கிறாங்க. சர்வாதிகாரனாலே என்னன்னு நமக்கு தெரியும். அது அன்பான சர்வாதிகாரம், அதாவது நல்ல பியூட்டிஃபுல்லா வார்த்தைகள்லாம் போடுறாங்க. ஆனாலும் ஒரு வெல் டிராஃப்டட் ஒன்று இருக்கு. அது வந்து சற்றே மற்ற அரசியல் கட்சிகளோட மாறுபட்டு இருக்கு. ஸோ இப்போ சாமிநாதன் முன்வைக்கிற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். என்னன்னா, நீங்க என்ன புதுசா கொடுத்துருக்கீங்க, அவ்வளவுதான். புதுசா கொடுத்தது சிம்பிளா அதை மட்டும் சொல்லுங்க. அது திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், விஜய் கட்சி ஆகட்டும், அது புதுசா என்ன சொல்ல போறீங்க அது சொல்லுங்க. நீங்க சொன்னது எல்லாமே அதாவது அட்வான்ஸ் தான். ரெண்டாவது, தாலிக்கு தங்கலாம் சாத்தியமே இல்லைங்க. ஒரு பவுன் சொன்னார்ல தாய்மாமன் சீரெல்லாம், நீங்க பணமா கூட நீங்க எடுத்துக்கலாம். நீங்க 1 பவுனுங்கிறது இன்னைக்கு பிளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்க நிச்சயமா அதை பின்பற்ற முடியாது, சாத்தியமே இல்லை. இந்த சிக்கல்லாம் தாண்டி ரொம்ப சிம்பிளா சொல்லிக்கலாம். இதாவது நீங்க திமுக அதிமுக போட்டிடுறேன் அவங்க இதெல்லாம் சொல்லி ஒருவேளை ஆட்சி பொறுப்புக்கு வந்தா செய்யணுமேன்ற அழுத்தம் 3 தரப்புக்கும் தான் நிச்சயமா இருக்கு. அதாவது நிதி அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. நான் சொல்றேன், அதுலயே ரொம்ப ஸ்பெசிபிக்கா கேர்ஃபுல்லா பேசலாம்.
பேசலாம். இப்ப மெட்ரோ திட்டங்கள் பற்றி ரெண்டு கட்சிகளும் பேசுறாங்க. இப்ப எடப்பாடி அவர்கள் பேசும்போது தாம்பரம் மட்டும் வேளச்சேரி போட்டுறோம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு சென்னையில மெட்ரோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு அவரே கோவைக்கும் மதுரைக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாமே ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்ல பேசி முடிவு பண்ணியாச்சு. சோ இதுல ஒண்ணு பேசுறதுக்கு இல்ல. இது திரும்ப திரும்ப திமுக அண்ணா திமுகவும் ரெண்டு கட்சிகளையுமே திரும்ப திரும்ப சொல்றதுல அர்த்தம் இல்ல அப்படிங்கிறேன். ஸ்லைட்டா டிஃபர் ஆகும் ரெண்டு விஷயம். எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்த சொன்னார். நீங்க எப்படி இதை குடிப்பீங்கன்னு சொல்லும்போது வரியை அதிகப்படுத்தி கொடுப்பேன்னாரு. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது என்னது? வரியை கூட்டிட்டு உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை மக்கள் நம்புவாங்களா? வரியை கூட்டிட்டு ஃப்ரிட்ஜை கொடுப்பேன்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை நம்புவாங்களா? நிதி ஆதாரத்தை ஒரு விஷயம் சார், இன்னொன்னு சொல்றேன் சார். இலவச தொலைக்காட்சி வண்ண தொலைக்காட்சி கலைஞர் கொடுத்த போது பல வீடுகளில் வண்ண தொலைக்காட்சி கிடையாது, ஃபேக்ட். ஆனா இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடு எத்தனையா % இருக்குங்கிறத நான் மக்கள் மனசாட்சிக்கு விடுறேன். அதனால தான் ரொம்ப கிளவரா ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம் ஏதோ இதை பார்த்து சொன்னாரு, அவர் அறிவிச்சதுனால கவுண்டர்னாரு இல்ல. இதுக்கு ஒரு தனி குழு போட்டு ஆய்வு செய்து அறிக்கைகள் பெறப்பட்டு, எனக்கு பர்சனலா தெரியும், நான் சில விஷயங்கள் இங்க ஷேர் பண்ண முடியாது. இதுக்குன்னு யார் யார் உட்கார்ந்து இருந்தாங்க கைப்பட எழுதி அனைத்தையும் இதை வந்து இன்னைக்கு டாக்குமெண்ட் பண்ணி வெளியில கொண்டு வந்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்து காப்பி அடிக்கல. அதனால தான் அவர் சொன்னாரு, பல வீடுகளில் ஃப்ரிட்ஜ் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்க மாத்தணும்னு விரும்புவீங்க, பல நாட்கள் ஆயிருக்கும், ரிப்பேர் ஆயிருக்கும், அல்லது விற்கணும்னு விரும்புவீங்க, வேற புதுசு வாங்கணும்னு விரும்புவீங்க. புதுசாக வாங்கக்கூடியவர்களுக்கும் 8000 ரூபாய் கூப்பன் அறிவிச்சிருக்காரு. எம்பவர் பண்ற ஸ்கீம்ஸை எப்படி ஈஸியா ஒரு நிமிஷம் சார், எம்பவர் பண்ற ஸ்கீம்ஸ் இருக்குல்ல சார், நான் முதல்வன் எத்தனை மாவட்ட ஆட்சித்தலைவர் உருவாக்கி இருக்கு சார். ஒரு செங்கல் சுழல் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளியின் மகன் இன்னைக்கு கலெக்டர் அந்த ஸ்கீமை விரிவுபடுத்துறேன்னு சொல்றாரு முதலமைச்சர். இதுல என்ன பெருசா புதுசா இருக்கு அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அநியாயம், அக்கிரமம். புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் திட்டம் எத்தனை குடும்பங்களே மாற்றி இருக்கு சார். கல்விக்காக சொன்ன திட்டங்களை, காலை உணவு திட்டத்தை, இல்ல காலை உணவு திட்டத்தை இல்ல தோழர் அப்படிதான் சொன்னார். இன் ஜெனரலா சொல்றது அப்படி நீங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க. நீங்க சார் காலை உணவு திட்டமும் கல்விக்கான திட்டமும் இங்க விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படும். ஆரம்பிக்கிறதே மாநில உரிமைகள், சமூக நீதி, கலை மற்றும் பண்பாடு, தமிழ் வளர்ச்சி, தொல்லியல், இலங்கை தமிழர்கள், பெரிய பட்டியல் இருக்கு. நீங்க பார்த்தது கொஞ்சம், ஃபுல்லா இங்க எல்லாரும் ஃபுல்லா படிச்சிட்டோமா? ஓகே. வழக்கமா எதிர்க்கட்சிகள் கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை கூடுதல் கவனத்தை பெறும், வெற்றியையும் பெற்றுக் கொடுத்திருக்கு. ஆனா அந்த அட்வான்டேஜ் எடுக்க முடியல. அதை ஆளும் கட்சி வந்து அவங்களுடைய செயல் திட்டங்கள் மூலமாக செஞ்சது மூலமாக அதை மட்டுப்படுத்திட்டாங்க. அப்படின்னா அங்க எதிர்க்கட்சிகளுக்கு ஸ்கோப் இல்லையா? அதை அட்வான்டேஜா மாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? அது எடப்பாடி அவர்களே வெளிப்படையாக ஒப்புக்கொண்ட விஷயம். அதாவது கட்சிக்காரர்கள் எடுத்து கொண்டு சேர்க்கணும். இப்ப அந்த முதல் அறிவிப்பு வந்து 1 மாதம் ஆக போகுது. ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய், அனைத்து மக்களுக்கும் இலவச பயணங்கிற சொல்லி 1 மாதம் ஆயிட்டு அதை கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை கட்சியால. அது பல்வேறு சிக்கல்கள். ஆனா அந்த ஃப்ரிட்ஜுங்கிற வார்த்தை ஈஸியா போயிடுச்சு. நான் பிரியன் சார் சொன்னதை நான் திரும்ப அதை ரிப்பீட் பண்ண விரும்பல. அதுதான் கரெக்ட். கலைஞர் கொடுத்தாரு கலைஞர் டிவியை, அம்மா கொடுத்தாங்க ஃபேனு, டேபிள் ஃபேன், மிக்சி. எடப்பாடி கொடுக்க போறாரு ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா ரீச் ஆகும். ஸோ அதனால வந்து நீங்க அதை வைத்து அதனால இது ஈஸியா போயிடுச்சு. மற்றதெல்லாம் கொண்டு சேர்க்கறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இதை நான் என்ன சொல்றேன், எங்க சிக்கல் இருக்கு எதிர்க்கட்சிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது இல்ல. அதாவது எதிர்க்கட்சிகள் வந்து உண்மைதான் நீங்க வந்து சேர்ந்து பிரச்சாரம் செய்தாகணும். கூட்டணியா ஒண்ணு இப்ப இன்னைக்கு தான் தேர்தல் பங்கீடு இதெல்லாம் தொகுதி பங்கீடுலாம் முடிச்சிருக்காங்க. ஒரு பொதுக்கூட்டங்கள்லாம் வச்சு எல்லாரையும் மேடையேற்றி எடப்பாடி சொல்வதை விட கூட்டணி கட்சிகள் சொல்வது கூடுதல் வெயிட்டேஜ் இருக்கும். தினகரனோ அன்புமணியை வந்து எடப்பாடி தருவா நம்புங்க அப்படி சொல்லும்போது அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் இருக்கும். ரெண்டாவது நிதி ஆதாரம், நீங்க வந்து வரி விதிக்கிறார், நிதி ஆதாரங்களை அதெல்லாம் சொன்னா கூட அவருக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நான் வந்து டெல்லியை உரிமையோடு கேட்பேன், இல்ல தட்டி கேட்பேன், மிரட்டி கேட்பேன், இல்ல பணிந்து போய் கேட்பேன். அதுக்கான ஒரு அந்த ஸ்கோப்பை விட்டு இருக்குது. பட் இங்க திமுக வந்து நாங்களே இங்க தான் பண்ணி ஆகணுங்கிறத அவங்களே போய் சொல்லிக்கிறாங்க. எங்களுக்கு இல்லைன்னா நிதி உதவிகள் இல்லைன்னா நாங்க இதுதான் பண்ண முடியும், நாங்க லோக்கல்ல மேனேஜ் பண்ணிப்போம் அப்படிதான் சொல்லுவாங்க. அவருக்கு கூடுதலாக ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதை பார்க்கணும், மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகள்ல பல விஷயங்கள்ல நிதி ஒதுக்கீடு வரல இருந்தது. அதைத்தான் அவர் கூட்டணியில இருக்கும் போதுதான் அவரு தான் சட்டப்பேரவையில வாசிச்சாரு, ஒன்றிய அரசு எங்களுக்கு நிதி தர மறுக்கிறது. யாரு? ஸ்டாலின் வாசிக்கல. இதே ஐயா எடப்பாடி கே பழனிசாமியும் இதே ஐயா ஓபிஎஸும் பாஜக கூட்டணியில் இருக்கின்ற பொழுதே சொன்னார்கள் ஒன்றிய அரசு நமக்கு நிதி தர இணக்கமாக இருந்து பெற முடியும் நம்புறாங்க. என்ன பெற்றீங்கன்னு சொல்லுங்களேன். இப்ப கூட்டணியில் இருந்தீங்கல்ல, நீங்க தான் சட்டப்பேரவையில் சொன்னீங்க இணக்கமாக இருந்து எங்களுக்கு தர மறுக்கிறார்கள் சொன்னது யாரு? அப்புறம் பெறுவார்கள் நீங்க எப்படி நம்புறீங்க? ஏற்கனவே இருந்தப்ப பெறல. நான் ஏன் ஸ்டேட்மெண்ட் இல்ல எதுவுமே ஓபிஎஸ் எடப்பாடி சொன்னதுதானே. அது இடைவேளைக்கு போறேன். இது முயல் ஆமை கதை தான். அதாவது ஆமை முயலை ஜெயிக்கும் என்பது உலக அது வந்து லாஜிக்ல நம்ம பார்க்க முடியாது. அது போல வந்து எடப்பாடி அதுல முன் லீட் பண்ணி போயிட்டாரு. சரி, இதை எடுத்துட்டு மற்றபடி மற்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்துவது திமுக கூட்டணிக்கு சரியா இருக்கும் நான் பாக்குறேன். இது ஒருவேளை இந்த ஃப்ரிட்ஜ்ங்கறத ஒருவேளை வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜோ திமுக முதல்ல சொல்லிருந்துச்சுன்னு வைங்களேன், இவங்க எல்லாரும் என்ன பேசுவாங்க தெரியுமா? யூஸ்ஃபுல்லா என்ன சார் திட்டம் இருக்கு? கல்வியை பத்தி பேசிக்கீங்களா சார்? வேலை வாய்ப்பை பத்தி பேசிக்கீங்களா? பொருளாதாரத்தை பத்தி பேசிக்கீங்களா? இப்ப இவங்க இதெல்லாத்தையும் பேசின உடனே இதை விடுங்க சார்.